வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அ மினரல் காஞ்சி வந்து பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ, அதோட கன்டினியூஷன் தான் இன்னைக்கு. இந்த கோ அப்படின்ற காஞ்சி வந்து என்னன்னா, மினரல் ஆர் மைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காஞ்சியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராடிக்கல் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து கோல்டு, கின் இல்லையா? அடுத்து ரைட் சைட்ல இருக்கிறது வந்து ஹீரோ. அதாவது வாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாஸ்ட்னா வெரைட்டி அந்த மாதிரி. இப்போ ஒரு மைன்ல ஒரு சுரங்க பாதையில போனோம்னா, நம்ம கண்டிப்பா கோல்டு கிடைக்கும். அந்த கோல்டு கூட விதவிதமான கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஜேடு, அமித்திஸ்ட் இது மாதிரியான நெறைய கிறிஸ்டல்ஸ். அதான் இமேஜ்ல பார்க்குறீங்க. அந்த காட்டுக்குள்ள நெறையா விதவிதமான கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கு. ஸோ, இப்ப இந்த கோல்டும் இந்த விதவிதமான மினரல்ஸ் அதாவது கிறிஸ்டல்ஸ வந்து இங்க நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்றோம். 2த்தையும் சேர்த்தா இந்த காஞ்சி வருது. விச் இஸ் கால்ட் அஸ் மைன் ஆர் மினரல். ரைட்? மைன்க்குள்ள நீங்க போனீங்கன்னா, கோல்டு மட்டும் இல்ல. விதவிதமான நெறைய கிறிஸ்டல்ஸ வந்து நீங்க எடுக்கலாம். அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓகே. அதுதான் நிமோனிக்ஸ்ல இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் காஞ்சிக்கு ரிலேட்டடான N2 வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, கோ புட்ஸு அப்படின்றது. இந்த கோ காஞ்சின்றது இந்த மினரல் மைனோட காஞ்சி. புட்ஸுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தோ புட்ஸுல வர புட்ஸு. மோனோ விச் இஸ் அ திங் இல்லையா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் கோ புட்ஸு அப்படின்ற வார்த்தைய வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விச் இஸ் நத்திங் பட் மினரல். இன்னைக்கு வந்து நம்ம மினரலோட காஞ்சி பார்த்துருக்கோம். இந்த கின்ன யூஸ் பண்ணி நெறையா அம் N2 காஞ்சிஸ் வந்து இருக்கு. அத வந்து ஒன் பை ஒன்னா வந்து இந்த மாரி ஈஸியா பிக்சர் ஃபார்ம்ல வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த பர்ட்டிகுலர் இமேஜ கூட நீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த இமேஜ கூட நான் உங்களுக்கு தனியா அட்டாச் பண்ணி பின் பண்றேன். அ லைக் கமெண்ட்ல கூட நான் பின் பண்றேன். தட் நீங்க அத வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச்.